ஹாய் காஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மயில் ரெக்கை வச்சு ஒரு இன்விசிபிள் செயினுக்கு டாலரும் செயினும் பார்க்க போகிறோம். எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோவே நம்ம இன்றைக்கி போட போகிறோம். இந்த மாதிரி OHP ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் மயில் ரெக்கையை வந்து B7000 க்ளூ வச்சு நல்லா இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இதை கட் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. ஜர்கூசி எடுத்துக்கோங்க. அது வந்து நான் ஒரு அது பார்க்குறதுக்காக செக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டியாக ஒரு இதில் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். ஜர்கூசி எடுத்து இதில் வந்து மயில் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிட்டேன், சாரி. இப்போ வந்து ஒரு ஜமிக்கி எடுத்துக்கிறேன். ஜமிக்கியும் ஒரு க்ரீன் கலர் ஜமிக்கி, வந்து ப்ளூ கலர் ஜமிக்கி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு குந்தன் ஸ்டோனு, அதை வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி நான் பண்ணியிருக்க மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த செயின் ஸ்டோன் வந்து அப்படியே மேலே வந்து அந்த கர்வ் போகல, அந்த கர்வ் மாதிரியே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற எட்ஜஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஹீட் பண்ணி நீங்கள் வந்து அதை கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும், கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஹீட் பண்ணியே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஹூக் எடுத்துக்கோங்க. கீழே வந்து நான் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு கீழே வந்து ஒரு ஜும்காவோட அந்த கீழே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து 2மே ஃபோம் ஷீட் போட்டு பேக் சைடில் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சதுமே அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 40 ரூபா அவ்வளோதான், சம்திங் தான் வரும். எல்லாருமே அஃபோர்டபுளாகவே இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கியர் ஒயரில் உங்களோட நெக்கு வந்து நெக் அளவுக்கு நீங்கள் வந்து அளவு வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கஸ்டமருக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அவங்களோட இதில் ஏதாச்சும் ஒரு அளவில் நூல்லையோ அந்த மாதிரி ஏதாச்சும் அளவு எடுத்து டேப் இன்ச்சஸில் அளவு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், நான் வந்து ஜூம்லேருந்து எடுத்து காட்டுறேன். இவ்வளோ லென்த் வருது. நான் வந்து ரொம்ப நெக்கு கிட்ட இல்லாமல் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி நான் பண்ணுறதுனால கொஞ்சம் லென்த்தாகவே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஹோல்குள்ளே வந்து இந்த கியர் ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிட்டு கியர் லாக் எடுத்துக்கோங்க. கியர் லாக் வந்து நீங்கள் 2 பக்கமும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோல்டன் பீட் வந்து நீங்கள் 2 சைட்லேயுமே வந்து போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டாக அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கோல்டன் பீடு ரெண்டு கோல்டன் பீட் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு கோல்டன் பீட் போட்டால் நல்லா தெரியாதோ அப்படின்னு, அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்காதுன்றதுனால நான் 2 கோல்டன் பீட் வந்து ஒரு இடத்துல போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து கியர் ஒயர் வந்து லாக் பண்ணணும். கியர் ஒயர் வந்து எப்படி லாக் பண்ணுறதுன்னா, நம்மளுக்கு வந்து கியர் லாக்னு ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப குட்டியாக வந்து இருக்கும். ரொம்ப குட்டியான ஒரு அளவாக இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் வச்சிட்டிங்கன்னா அது காணாமல் கூட போயிடும். அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப குட்டியாக ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் வந்து எடுத்து இந்த 2 சைட்லேயுமே வந்து நீங்கள் அளவாக எடுத்து வச்சு அதை வந்து கியர் லாக் பண்ணிக்கணும். கியர் லாக் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அங்கே வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இப்படி தான் வந்து கியர் லாக் பண்ணணும். நீங்கள் அடுத்த லாக் வந்து வைக்கிற வந்து கரெக்டான இடத்துல வந்து லாக் வச்சு நீங்கள் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து அவ்வளோதான், நம்மளுக்கு இன்விசிபிள் செயின் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி இன்விசிபிள் செயின் வேணும்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். 50 ருபீஸ் தான். பிடிச்சது லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.